ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நான் 1 kg கலவை சொல்கிறேன். ஒரு 100 ml ஆயில் எடுத்துக்கணுங்க. கோல்டு வினர் எடுத்துருக்கேன். அதோடு நம்ம ஏலக்காய் ரெண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஃபஸ்ட்டு எண்ணெயில் வாசனைக்காக போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டுட்டேங்க. அது கொஞ்சம் நல்லா முருகி வந்த உடனே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தட்டி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அரைச்சி நம்ம அந்த விழுதையும் போட்டுக்கணுங்க. ஆல்ரெடி நான் சிக்கன் ஒரு 3/4 kg வாங்கியிருக்கேன். அதை தயிர், மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 hour ஊற வச்சிட்டேங்க. நம்ம அடிக்கடி ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணும்போது நம்ம புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்தணுங்க. அப்போ தான் அதில் நல்லா வதங்கி நல்லா வரும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற மசால் பொடி, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பட்டைத்தூள் 2 ஸ்பூன் போட்டு, அதோட பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுட்டேங்க. போட்டு நல்லா நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஒரு 7-8 தக்காளி போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே நான் பாஸ்மதி அரிசிங்கிறனால 1க்கு 1.5 அப்படின்னு கணக்கு வச்சு நான் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரே ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. கொஞ்சம் சின்ன சட்டியாக எடுத்துட்டேங்க. அதனால நிரம்பி வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அண்டா குண்டா தான் சரின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இருக்கிற நம்ம ஒரு சட்டியில், பிரியாணி சட்டியில் மாற்றியாச்சுங்க. நம்ம இந்த அரிசியும் தண்ணியும் வெந்து வர்ற ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சுடணுங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்து வந்ததுக்கப்புறம் நெய் இந்த குழிக்கரண்டி அளவு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றணும். ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தம் போட்டு இறக்க வேண்டியதுதான்.